விக்னேஷ் சிவன் அண்ட் பிரதீப் ரங்கநாதனோட காம்போ அப்படின்னு சொன்னதும் பெரிய ஹைப்போட வந்த படம் தான் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த மூவிக்கு இருந்த பெரிய ஹைப்போட ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட், ஸ்டோரியோட பிளாட். ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள். உங்க லவ்வர் உங்ககிட்ட லைஃப் லாங் லாயலா இருப்பாங்களா அப்படின்றதுக்காக இன்சூரன்ஸ் போடுற கான்செப்ட். நம்ம ஹீரோ பிரதீப்பும் ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டியும் இன்சூரன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த மூவியோட பேஸ். இந்த மூவியோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். எஸ் ஜே சூர்யா அண்ட் சீமான் அவர்கள், இவங்க 2 பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸா இந்த படத்துல 2 பேரோட ஆக்டிங்கே நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்தேன். விட்டா எனக்கு படத்தை ஃபுல்லா இவங்க 2 பேர் கேரக்டர் வச்சு எடுத்திருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும்னு தோண வச்சிருச்சு. சீரியஸ்லி இவங்க அந்த ஸ்கிரீன்ல வந்தாலே அவ்வளோ எனர்ஜி. இவங்க 2 பேரோட யூனிக்கான ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு பெரிய பேக் போனா இருந்ததுன்னு சொல்லலாம். நான் ஏன் இவ்வளோ சொல்றேன்னா அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். செகண்ட், என் போத நீதானே தள்ளாடுற நானே. இந்த பாட்டு ஆல்பம் சாங்கா வந்தப்போ சார்ட் பஸ்டர் ஹிட். அனிருத்தோட மேஜிக் பிளஸ் விஷுவல்ஸ் இந்த சாங்கை இன்னும் நல்லா எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட், இன்ஃப்ளூயன்சர்ஸோட கேமியோஸ். சோசியல் மீடியால நம்ம பாக்குற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இடத்துல அப்பப்போ வந்து போறாங்க. ஏதோ நமக்கு ஸ்பாட் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேம் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருந்தது. அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ தி ரியல் டாக். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் ரொம்ப இனோவேட்டிவா இருந்தாலும் கூட ஸ்கிரீன் பிளேல ஒரு சோல் மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுச்சு. விக்னேஷ் சிவன் ஸ்டைல், ஹியூமர் அண்ட் லாஜிக்ஸ் சில இடத்துல மிஸ்மேட்ச் ஆகுற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஆக்சுவலி இது ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு மூவி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் டெக்னாலஜி பத்தி நிறைய பேசினாலும் எமோஷ்னலா இது எனக்கு கனெக்ட் ஆகல. மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் இந்த மூவி. நான் இதை ஏன் சொல்றேன்னா, ஹீரோயின்ஸ் வர சீன்ஸ் எல்லாமே அவாட்டு தேட்டர்ல எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா எஸ் ஜே சூர்யா அண்ட் சீமா, ஈவன் யோகி பாபு, அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சீன்ஸ் எல்லாருமே வர்றப்போ அந்த தேட்டரே ரொம்ப லைவ்லியா மாறிடுது. ஆனா ஹீரோயின்ஸ் வர சீன்ஸ் அந்த அளவு லைவ்லியா இல்ல, கனெக்ட் ஆகல ஆடியன்ஸ் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி ஒரு அவரேஜான மூவின்னு நான் சொல்வேன். என்னால கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது எனக்கு. உங்களுக்கு அது மேபி வேற மாதிரி இருக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல நான் சொல்றேன்.